பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் இயல் 1 அமுத ஊற்று. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? துணைக்கால் இல்லாம இருக்கு. அப்ப எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை ராசமாணிக்கம் அப்படி சொல்லுவாங்க. இதுல ராச விட்டு போயிருக்கு. சரியா? துரை ராசமாணிக்கம். தென்னன் மகளே. இத்தொடரில் தென்னன் என்பவன் பாண்டியன். பெருஞ்சித்திரனாரின் எந்த படைப்பு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருந்தது? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். கனிச்சாறு என்ற கவிதை நூலை படைத்தவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். செந்தமிழ் என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? செம்மை கூட்டல் தமிழ். தும்பி என்பதன் பொருள் வண்டு. தும்பினக வண்டு. இந்த பாடலுடைய பொருள் பிரகாரம் வண்டு. ஆனா இயற்கையா தும்பினா என்ன பொருள்? தட்டாம்பூச்சின் பொருள். சரியா? ஞாபகம். செந்தாமரை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? செம்மை கூட்டல் தாமரை. தமிழ் அன்னையின் மான் புகழாக கவிஞர் வர்ணித்த நூல் எது? திருக்குறளின் மான் புகழே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரும். அதான் திருக்குறள். பாவலர் பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. அன்னை மொழிய கவிதை இடம்பெறும் நூல் எது? கனிச்சாறு. பாடலை படித்து பின்னொரு வினாக்களுக்கு விடை தருக. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். என் தமிழ்னா எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. செந்தமிழ் என்பது இலக்கண குறிப்பெண்ணா? பண்பு தொகை. செம்மையாகிய தமிழ் அர்த்தம். உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை அழைக்கிறார். வேறார் புகழரையும். இத்தொடரில் வேறார் என்பது வேற்று மொழியினர். இது இதுவரைக்கும் 3 முறை பொதுத் தேர்வுல இந்த பாடல் நான் கொடுத்த அப்படியே 4 கொஸ்டின் அப்படியே வந்திருந்து. சரியா? அடுத்தது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது? சருகும் சண்டும். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிப்பெயர் வகை. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். கீழ்கண்டவற்றில் அடி வகையை குறிக்கும் சொல் எது? எது அடி வகை? தாள். குருத்து என்பது எது? எதை குறிக்கும்? கொழுந்து வகையை குறிப்பதற்கு என்னன்னு பேரு? குருத்து அப்படின்னு பேரு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. என்ன மொழி? தமிழ் மொழி. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? தேவனைய பாவாணர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். தமிழ் சொல் வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? தேவனைய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாரு? தேவனைய பாவாணர். தாள் தண்டு கோல் தூறு கழி முதலிய தமிழ் சொற்கள் குறிப்பதை தேர்ந்தெடுக்கும். இது தாவரணி கிளைப்பகுதியை குறிக்குதா? இலைகளின் பெயர்களை குறிக்குதா? அடிப்பகுதியை குறிக்குதா? தாவரணி காய்ந்த பகுதியை குறிக்குதா? தாவரங்களின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? நிகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கீழ்காண்பவற்றுள் கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல்? சேரமான் காதலி. கண்ணதாசன் தன் திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் டேஷை மக்களிடையே கொண்டு சென்றார். எதா? மெய்யியலை கொண்டு சென்றார். புவியில் நானோர் புகழுடை தெய்வம் என்று கூறியவர் யார்? கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அட்சய பாத்திரம் என்று கூறுவது தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். முத்தையா என்பது யாருடைய இயற்பெயர்? கண்ணதாசனின் இயற்பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது எது? வினையாளனையும் பெயர். தொழிலை குறித்து வந்தால் தொழில் பெயர். தொழில் செய்கின்ற கருத்தாவை குறித்து வந்தால் வினையாளனையும் பெயர். கேட்டவள் மகிழ பாடிய பாடல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயர். பாடல் கேட்டவர். கீழ்கண்டவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு.
சுடுதா என்னவா மாறும், சூடா மாறும். அப்ப அது முதல்நிலை இந்த தொழிற்பெயர். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். இது என்ன தொடர்? என்ன தொடர்? செய்தி தொடர். நடவாமை என்பது டேஷ் பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். தொடர்மொழி இதுல எது? ஆடு மேய்ந்தது. பொருத்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. இதுல எது வினைமுற்று? வந்தான். தொழிற்பெயர் எய்தல். முதல்நிலை தொழிற்பெயர் கட்டு. வினையடி கெடு. அப்ப ஆப்ஷன் எது வரும்? முதல் ஆப்ஷன். பொதுமொழியை தேர்வு செய்கிறது. பொதுமொழி 8 என்பது பொதுமொழி. 8 சொன்னா ஒரு எண்ணை குறிக்கும். 8 பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்படின்னா என்ன பொருள்? எல்லை உன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சேர்ந்து இருக்கும் போது தனி மொழியா இருக்குது, பிரியும் மொழிதான் தொடர் மொழியா மாறுது. அப்ப பொதுமொழியா எது வருது? 8 என்பது வருகிறது. மலர்விழி பாடினால் என்ன மொழி? தொடர்மொழி. வெட்டிய மரங்களுக்கு ஈடாக டேஷ் நட்டனர். எதை நட்டுவாங்க? மரக்கன்றுகளை நட்டனர். இலையுதிர் காலம் டேஷ் தருகாயின. மழைக்காலம் டேஷ் தழைத்தன. இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம். இயல் 2 செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவ காற்றாக கொடுக்கிறேன். இது சரியே? செய்தி 1, 3 ஆகியன சரி. பொருந்தும் இடைவரிசையை தேர்ந்தெடுத்துக. கொண்டல். கொண்டல் எந்த பக்கம் வீசுவது? கிழக்கு. கோடை மேற்கு. வாடை வடக்கு. தென்றல் தெற்கு. அப்ப என்ன விடை? 3, 1, 4, 2. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாக்கும் என்று கூறியவர் யார்? திருமூலர். கொண்டல் என்ன காற்று? கிழக்கு பக்கம் வீசுகின்ற காற்று என்ன காற்று? மழை காற்று. குடக்கு என்பது என்ன காற்று? வெப்ப காற்று. வாடை என்பது ஊதை காற்று. தென்றல் என்பது இதமான காற்று. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 4, 3, 2, 1. ஓகேவா? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என பாடியவர் யார்? யார் பாடுங்க? ஔவையார் பாடியிருப்பாங்க. எதுல பாடியிருப்பாங்க? வாயு தாரணை என்கின்ற அதிகாரம். என்ன அதிகாரம்? வாயு தாரணை. ஏன்னா ஔவையாரும் குறள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு குறள் தான் இது, வாயு தாரணை அப்படின்ற குறள். அதுலதான் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு பாடியிருப்பாங்க. பத்மகிரிநாதர் தென்றல் விதித்தோடு என்ற சிற்றிலக்கியத்தை இயற்றியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இப்பாடல் நூல் எது? புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. கலியல் யானை கரிகால் வளவ என்று பாடிய பெண்பார் புலவர் யார்? வெண்ணி குயத்தியார். உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடத்தை பெற்றுள்ளது. எத்தனாவது இடம்? 5ஆம் இடம். தென்மேற்கு பருவ காற்று வீசும் காலம் எது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை என்ன பருவ காற்று? தென்மேற்கு பருவ காற்று. வடகிழக்கு பருவ காற்று எப்ப வீசுது? அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை. தென்மேற்கு பருவ காற்றினால் இந்தியா பெறும் மழை அளவு எவ்வளவு? 70 விழுக்காடு. வலி மிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார்? ஐயூர் முடவனார். இதுல எதை பத்தி பாடியிருப்பாரு? காற்றின் வேகத்தை பாடியிருப்பாரு. வலிமிகன் வலி இல்லை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று டேஷ் நூலில் பாடியவர் டேஷ். யாரு? புறநானூறுல யார் பாடுந்த? இளநாகனார். இதுல எதை பத்தி பாடியிருப்பாரு? காற்றுடைய வேகம் ஆற்றலா? ஆற்றலை பற்றி பாடியிருப்பாரு. இந்திய காற்றாலை உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? தமிழகம். குளிர் பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று எது? குளோரோ கார்பன். குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்.
ஒவ்வொரு ஆண்டும் டேஷை உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம். ஜூன் 15. டேஷ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். எந்த மன்னர்? தாய்லாந்து மன்னர். சரியா? பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் என குறிக்கும் தொடர் எதை குறிக்குது? வான்வெளியில் பேரொளியில். இதுல ஆப்ஷன் இல்ல, ஆன்சர் என்ன வரணும்? வான்வெளியில் பேரொளியில் அப்படின்னு வந்தோம். இது வந்து பழைய புத்தகத்துல இருக்கிற ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. சரியா? அது தப்பு. வான்வெளியில் பேரொளியில் தான் ஆன்சர். இதுவே இந்த இடத்துல விசும்பு இசைன்னு வந்தா வானத்தையும் பேரொளியையும் எழுதும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். பரிபாடல் 70 பாடல் இருந்ததாக கூறியவர்கள் யார்? ஒரே ஆசிரியர்கள் தான் சொன்னாங்க. மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குதா? 70 பாட்டு. அதுல இப்ப கிடைச்சிருக்கிற பாட்டு எத்தனை பாட்டா? 24 பாடல்கள் இப்பொழுது கிடைத்துள்ளது. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல பரிபாடல் அடிகள் உணர்த்தும் உண்மையான செய்தி எதையா? என்ன செய்தியா? அறிவியல் உண்மை. மகிழ்ந்து வருமா என்ன தொடர்? எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ல என்ன வராது? வினா. எழுவாய் தொடர்ல வினா பயனிலையே குறிக்கும். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு. தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். எத்தனை? 9 வகைப்படும். கங்கை பாய்ந்தது எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர். கங்கை பாய்ந்தது எழுவாய் தொடர். மன்னா கேள் என்ன தொடர்? விழி தொடர். விழி தொடர் என்ன? ஒரு வினையானது ஒரு விழியை கொண்டு முடிந்தால் அதுக்கு என்ன பேரு? விழி தொடர்பு. ஆடினால் மாதவி என்ன தொடர்? வினை முற்று தொடர். முதலில் நிற்கின்ற சொல் முற்று பெற்ற சொல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்து வரது பெயரை கொண்டு முடியலாம். அப்படி முடிஞ்சா அதுக்கு என்ன பேரு? வினை முற்று தொடர். வரைந்த ஓவியம் என்ன தொடர்? பெயரெச்ச தொடர். ஒரு எச்சம் எதை கொண்டு முடியுது? பெயரை கொண்டு முடியுது. அப்படி முடிஞ்சா அதுக்கு என்ன பேரு? பெயரெச்ச தொடர். ஓடி வந்தனர் என்ன தொடர்? வினையெச்ச தொடர். ஓடி என்பது என்ன சொல்ல? எச்ச சொல். அது எதை கொண்டு முடியுது? ஒரு வினையை கொண்டு முடியுது. அப்போ ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்ச தொடர். கல்லூரிக்கு சென்றான் என்பது என்ன தொடர்? வேற்றுமை தொடர். என கூ என்கின்ற 4ஆம் வேற்றுமை என்ன பண்ணிருக்காங்க? வெளிப்படையாக வந்துள்ளது. அதுக்கு வேற்றுமை தொடர். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை என்ற தொடரில் அமைந்துள்ள தொகாநிலை தொடர் வகையாது. என்ன தொடர்? தொடர்றது இடைச்சொல் தொடர். எவனா என்கின்ற என்னதுங்க வெளிப்படையா வந்து என்பது ஒரு இடைச்சொல். சரியா? அது வெளிப்படையா வந்தா என்ன தொடர்? இடைச்சொல் தொடர். கடிமணம் என்பது என்ன தொடர்? குறிச்சொல் தொடர். வாழ்க வாழ்க என்ன தொடர்? அடுக்கு தொடர். சரியா? அடுத்தது இயல் 3. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை மனையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் போற்றிய நிலை அது இன்மையிலும் விருந்து. சரியான கருத்தை கண்டறிக. தான் மட்டும் உண்பது என்பது தமிழரின் விருந்தமல் பண்பின் அடிப்படை. விருந்தமல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளாக ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்வியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. சரி. 1 2 3 சரி. திருக்குறளில் விருந்தமல் என்ற அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் எது? இல்லறவியல். தமிழரின் விருந்தமல் பண்பின் அடிப்படை எது? தனித்து உண்ணாமை. தனியா சாப்பிட மாட்டாங்க. சரியா? தமிழர்கள் அமிர்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாமல் பிறருக்கும் கொடுப்பர் என்று புறநானூறு வழியாக கூறியவர் யார்? கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி. இதனை அடுத்த ஆண்டு மனப்பாட பாட்டு. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் அப்படின்னு சொல்ல அந்த பாடம் தொடங்கும். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பினை கூறும் நூல் எது? நற்றினை. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. டேஷ் மற்றும் டேஷ் ஆட்சி காலங்களில் சத்திரங்கள் அதிகமாக கட்டப்பட்டன. நாயக்கர் மற்றும் மராட்டியருடைய ஆட்சி காலகட்டத்தில் சத்திரம் கட்டப்பட்டது. விருந்தே புதுமை சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். மோப்ப குழை மணிச்சம் சொன்ன நூல் எது? திருக்குறள். காலின் 7 அடி பின் சென்று சொன்னது எது? ஒருணர் ஆற்றுப்படை. மருந்தே ஆயினும் விருந்தெடுவன் சொன்ன நூல் எது? கொன்றை வேந்தன். அப்ப கொன்றை வேந்தனுக்கு எழுதுந்து யாரு? இதுல இன்னொரு கொன்றை வேந்தன் எழுதுந்து யாரு?
ஔவையார். ஒன்றாவது எழுதுந்த ஔவையார். திருக்குறள் எழுதுந்தாரு திருவள்ளுவர். தொல்காப்பியர் எழுந்தாரு தொல்காப்பியர். அப்படி கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அப்ப இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? 4 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர்ல இல்ல. 4 2 4 3 2 1. ஓகேவா? காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். நன்மொழி என்பது பண்பு தொகை. நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேர்க்கை தான் நருந்தொகை. அதி வீரராம பாண்டியர் டேஷ் நாட்டின் மன்னர். எந்த நாட்டுடைய மன்னர்? கொற்கை அரசையோடைய மன்னர். கொற்கை வந்தா கொற்கை, இல்லைன்னா பாண்டிய நாடு வந்தா பாண்டிய நாடு. உணவு குறித்த பழமொழி எது? இதெல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என கூறும் நூல் எது? விவேக சிந்தாமணி. காசி காண்டத்தில் விருந்தோம்பலின் பண்புகளாக கூறப்பட்டுள்ளவற்றின் எண்ணிக்கை எத்தனை? 9. ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு வந்திருக்கும். காலில் அணியும் அணிகளணி குறிப்பது எது? கிண்கிணி. அப்புறம் சிலம்பு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். பிள்ளை தமிழ் டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 10. பிள்ளை தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ். பருவங்கள் கேட்டாதான் எத்தனை? 10. வினாவை தெளிவா படிக்கணும். சரியா? கீழ்கண்டவற்றில் காதில் அணியும் அணிகலன். குழை. அப்புறம் என்ன அணிவீங்க? குண்டலம். சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சேர்ந்து ஆடுவது எது? சிலம்பு. சூழி எங்கு அணிவது? தலையில் அணிவது. அரைஞான் இடையில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. சிலம்பு காலில் அணிவது. அப்ப என்ன விடை? பிள்ளை தமிழ் என்பது டேஷ் வகைகளில் ஒன்று. எதுல ஒன்று? சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. செம்பொன் அடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழரை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தி ஒடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. குண்டலமும் குழை காதும் இலக்கண குறிப்பினது எண்ணுமை. என்பது கவுண்டிங்ல வந்து அதுக்கு என்ன பேரு? எண்ணுமை அப்படின்றது. கிண்கிணி அரைஞான் சுட்டி என்பன முறைய. கிண்கிணி எங்க அணிவது? காலில் அணிவது. அரைஞான் வந்து இடையில் அணிவது. சுட்டி என்பது நெற்றியில் அணிவது. பாடலின் இலக்கிய வகை எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. சீர் எதுகை சொற்களை குறிப்பிடுக. இதுல சீர் எதுகை. எதுகைன்னு என்ன? இரண்டாவது எழுத்து ஒன்றிய ஒரு. இங்க பாரு, பட்ட பொட்டோடு இட்டிட்டு வருதா? அப்ப ஆப்ஷன்ல பட்ட பொட்டோடு. சரியா? கி ராஜநாராயணன் அவர்களின் கீழ்கண்ட எந்த படைப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? கோபாலபுரத்து மக்களா கோபால கிராமமா? கோபாலபுரத்து மக்கள். கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் டேஷ் போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. எந்த போராட்டம் பின்னணியா? இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை கொண்டது. கீரா அவர்களின் கதைகள் ஒரு டேஷ் போக்கில் அமைந்திருக்கும். எந்த போக்கில? கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். பெரிய மீசை சிரித்தார் என்ன தொகை? அன்மொழி தொகை. பெரிய மீசையை உடையவர் சிரித்தார் அப்படின்னு வரணும். தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகை நிலை தொடர் எத்தனை? 6. தொகா நிலை தான் 7. காலம் கடந்த பெயரச்சம் என்பது வினை தொகையை குறிக்கும். மதுரை சென்றார் என்ற வேற்றுமை தொகையில் மறைந்துள்ள ஒரு பேரு மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரணும். வீசு தென்றல் என்ற தொடரில் அமைந்துள்ள தொகை எது? வினை தொகை. வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல் 3 காலத்தையும் குறிக்கிறது. கீழ்கண்ட தொடர்களில் எது பண்பு தொகை ஆகும்? செங்காந்தல். அப்ப இது பண்பு தொகை. அப்ப கொள்களில் என்ன தொகை? வினை தொகை. மார்கழி திங்கள் இருபெயர்வட்ட பண்பு தொகை. மலர்கை ஓமை தொகை. சரியா? மலர்கை தொகையின் வகையை தேர்க. அப்ப என்ன தொகை? ஓமை தொகை. மலர் போன்ற கை. அப்ப போன்ற என்கின்ற ஓம் ஒரு பேர் மறைந்து வருது. கீழ்கண்ட தொடர்களில் எது உண்மை தொகை? உண்மை தொகை அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும் அப்படிதான். நீ சாரை பாம்பு சொன்னா சாரை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். அப்ப சிறப்பு பெயர் முதலிலும் பொது பெயர் இரண்டாவது வந்தால் என்ன இலக்கண குறிப்ப? இரு பெயர் விட்ட பண்பு தொகை.
முறுக்கு மீசை வந்தார் என்ன தொகை? அன்மொழி தொகை. முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். வீசு தென்றல் வினைத்தொகை. சிவப்பு சட்டை பேசினார், நீல சட்டை பேசினார் என்ன தொகை? அன்மொழி தொகை. கரும்பு தின்றான் என்ன தொகை? கரும்பை தின்றான் அப்படின்னு. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார் நான்காம் வேற்றுமை தொகை. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்வோம் தொண்டு. அப்ப என்ன வரும்? நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கொள்களிரு என்ன தொகை? வினை தொகை. அப்ப என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது என்ன தொகை? வேற்றுமையா? வேற்றுமை வந்தா வேற்றுமை தொகாலையா வேற்றுமைன்னு வருமா? எது ரைட் ஆன்சர்? வேற்றுமை தொகை. ஏன்னா தொகாநிலை என்ன அர்த்தம்? உருபுகள் வெளிப்படையாக வருவது. உருவு மறைந்து வந்தா அது என்ன பேரு? வேற்றுமைன்னு பேரு. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் உருவு மறைந்து தொக்கி வருவது என்ன தொகை? இருபெயரொட்ட பண்பு தொகை. எண்ணல், எடுத்தல், புகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது என்ன தொகை? என்ன தொகையா? உண்மை தொகை. என்ன தொகை? உண்மை தொகை. தமிழ் தொண்டு என்னும் தொடர் என்ன தொகை? தமிழ் தொண்டு. ஆப்ஷன் இருக்குதா? ஆப்ஷன்ல இல்ல. என்ன ஆன்சர் வரணும்? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ப்பாகன் என்ன தொகை? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரும். சரியா? செங்காந்தல் என்ன தொகை? பண்பு தொகை. மார்கழி திங்கள் என்ன தொகை? இருபெயரொட்ட பண்பு தொகை. எய்துவர் எய்தா பழி குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடுன்னா நேர் நிறை கோவிலம், நேர் நேர் தேமா, நிறை மலர். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எது? உயிரினும் வாம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது எது? நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைபவர் யார்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக. கற்றோராயினும் அறிவு இல்லாதவர் யார்? பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது எது? கோளோடு நின்ற இரவு. இரக்கம் இல்லாத கண் எது? கண்ணோட்டம் இல்லாத கண். பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடையவர்கள் டேஷ் யாரு? பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைபவர்கள் விடாமுயற்சியை உடையவர்கள். திருவள்ளுவர் யாரை பாதுகாப்பற்ற மன்னன் என கூறுகிறார்? இடித்து கூறும் பெரியாரை துணையாக கொள்ளாத. பெரியார் துணை கோடல் இருக்கும் இது. சரியா? நச்சு மரம் பழுத்தற்று கீழ்கண்ட எதற்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது? எதற்கு? இரக்கம் இல்லாத கண்ணா இல்ல விரும்பப்படாதவன் செல்வமா? விரும்பப்படாத செல்வம் தான் ரைட்டு. சரியா? அடுத்து கீழ்கண்ட எதை எவற்றை அழித்தால் துன்பமும் அழியும்? மூணுமே. மேற்கண்ட அனைத்தும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமும் கிடக்கடும் நோய் அப்படி சொல்லியிருப்பாங்க. கல்வி கற்றும் அறிவில்லாதவராக திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? உலகத்தோடு ஒத்து வாழாதவர். அதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லுவார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இடம்பெற்றுள்ள அதிகாரம் எதா? மெய் உணர்தல் என்கின்ற அதிகாரம். இவ்வுலகம் யாருக்கு உரிமை உடையது? நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு உரிமை உடையதாகும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு உண்டாகும் நன்மை எது? செல்வம் பெருகும். தாளாண்மை என்பதின் பொருள் என்ன? தாளாண்மை என்னது? விடா முயற்சி. ஏமரா என்பதன் பொருள் என்ன? பாதுகாப்பற்ற அப்படின்னு பொருள். உயிரினும் ஓம்பப்படும். இக்குறளடிக்கு பொருது வாய்ப்பாடு என்ன? நிறை நிறை கருவிலம், நேர் நேர் தேமா, நிறை மலர். ஓகேவா? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தவறா கொள்ளல். திருக்குறளில் சீர் எதுகை சொற்களை எழுதுக. இல்லது சீர் எதுகை? அரியவற்றுள் அரிதே. சீர் எதுகை ரீ. ரீ இருக்கா? இரண்டாவது எழுத்து ஒன்று வந்து எதுகை. அப்ப சீர் எதுகையில அரியவற்றுள் அரிதே. எழுது என்றால் என்பது அடுக்கு தொடர் இடம்பெறுமாறு அமைந்துள்ளதை எழுதுக. இதுல எது வரும்?
எழுது எழுது என்றால். ஏன்னா ஒரு சொல் 2-3 முறை அடிக்கு வருது என்ன தொடரா? அடுக்கு தொடர். சரியா? அடுத்தது இயல் 4. கீழ்காண்பவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? கம்பராமாயணம். ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. வங்காள ஆங்கிலம். மகாபாரத தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமன்னூர் செப்பேட்டு குறிப்புணர்த்தும் செய்தி எது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராகுல் சாங்கிருத்யாயன். இத தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யார்? கணமுத்தையா. சரியா? கருத்தை பகிர்வதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுகிறார்கள். பயன்கலை. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகள் இருப்பதை வெளிக்கொணர்ந்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். டிரான்ஸ்கிரைப் என்ன அர்த்தம்? படி எடுத்தல். டிரான்ஸ்பர்னா மாறுதல். டெலிமிட்சினா தொலை அளவியல். டெலிகிராஃப் தொலை வரி. அப்ப என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர். கேமல் என்பதற்கு பொருள் என்ன? வடம் ஒட்டகம். ரெண்டுமே சரி. அப்ப ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானவை. டேஷ் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் ஷேக்ஸ்பியர் அறிமுகமானார். எது? ஆங்கிலமா? கரெக்டா சொல்லு. ஜெர்மன். ஜெர்மன் மொழியில் தான் அதுக்கப்புறம் தான் ஆங்கிலமா அவர் அந்த நூலை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபேமஸ் ஆனார். புரியுதா? அவருடைய தாய்மொழி எது? ஜெர்மன். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். பாரதியாரின் கூட்டுணர்த்தும் கருத்து எது? உலகெங்கும் காணப்படும் செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர்தல் வேண்டும். இடைக்காலனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காலனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? மன்னன் இறைவன். போன எக்ஸாம்ல யாரும் மாத்தி எழுதியிருந்தார். சரியா? மாத்திக்கோ. திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் டேஷ் படலங்கள் உள்ளன. எத்தனை படலம்? 64 படலங்கள் உள்ளன. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்க. எது பொருந்தாது? புகார் காண்டம். ஏன்னா மீதி 3 எந்த காண்டம்? திருவிளையாடல் புராணத்துல வரும். புகார் காண்டம் எதில் வருது? சிலப்பதிகாரத்தில் வருவது. பெருஞ்சேரல் இரும்புறையால் கவரி வீசப்பட்ட புலவர் யார்? மோசி கீரனார். வேப்பம்பு மாலை அணிந்த மன்னன் யார்? பாண்டியன். விதிமுறை கதலி பூகம் கவரிவால் விதானம் தீபம். இவ்வடியில் கதலி என்பது எதை குறிக்கும்? கதலி என்பது வாழையை குறிக்கும். கதலி என்பது எதை குறிக்கும்? வாழையை குறிக்கும். ஓப்பின் காரணமாக அக்னியை உயர்தனையாக கொள்வது என்ன வழுமைதி? திணை வழுவமைதி. படற்கை பெயரை குறிக்க எது? படற்கை பெயர் அவர். நாம் என்பது என்ன பெயரா? நாம் தன்மை பெயர். நீவீர் முன்னிலை பெயர். பால் என்பது திணையின் உட்பிரிவாகும். இது டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். என்னென்ன பால்? ஆண்பால், பெண்பால், வளர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். பால் என்பதற்கு டேஷ் என்பது பொருள். பால் என்ன பொருளா? பகுப்புன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பால்னா பகுப்புன்னு ஒரு பொருள் உண்டு, பிரிவுன்னு ஒரு பொருள் உண்டு. பொது இலக்கணம் நடத்தியிருக்கேன், போய் பாருங்க. சரியா? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்ன வழி? என்ன வழி? விடை வழு. ஏன் கேட்ட கொஸ்டினுக்கு சரியான விடை வரல, மாத்தி சொல்றாங்க. அப்படி சொன்னா என்ன தப்பு? விடை வழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார். கரெக்டா? எப்படி கரெக்டாகும்? தப்பு. சரியா? வழாநிலை எத்தனை வகைப்படும்? வழாநிலை என்னென்ன? என்னென்ன வழாநிலை? திணை, பால், எண், இடம், காலம், மரபு, வினா, விடை. சரியா? இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி. செழியன் வந்தது என்ன வழு? திணை வழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது மரபு வழு. அப்ப என்னன்னு சொல்லணும்? தென்னந்தோப்புன்னு சொன்னா அது என்ன வந்துடும்? மரபு வழாநிலை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும் என்ன வழுவமைதி? மரபு வழுவமைதி. இரு விரல்களை காட்டி எது சரியது எது பிரியது என்று கேட்டது
எது சிறியது எது பெரியது என்று கேட்டது. சரியாதான் இருக்கு கொஸ்டின். அப்ப அது என்ன வரும்? வினா வழா நிலை. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழு அமைதி. நேற்று வருவான் என்று கூறுவது கால வழு. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா நிலை. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் கால வழு அமைதி. ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது பால் வழு அமைதி. இயல் 5 கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளராது உதவியது. எது சரியில்லை? கூற்று 1 மற்றும் 2 சரி. தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. தொடர்கான வினா இது. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? இளைய தலைமுறையே எழுவாய் செயல்படு பொருள் பயனிலையே விழுவாய். இது யாருடைய பேச்சு நடை? கலைஞர் மு கருணாநிதியுடைய பேச்சு நடை. கலைஞர் மு கருணாநிதி பிறந்த ஊர் எது? பிறந்த ஊர் திருக்கோலை மாவட்டம் தான் இது, திருவாரூர். அதனால வினாவை கரெக்டா படிங்க. செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திரும் துணியும் தியாக திரு உருவம் என்று கலைஞரை பாராட்டியவர் யார்? பேராசிரியர் அன்பழகனார் தான் பாராட்டியிருப்பார். சரியா? பழனியப்பன் நாடகத்தினை எழுதியவர் யார்? கலைஞர் மு கருணாநிதி. இதுதான் அவர் எழுதிய முதல் நாடக நூல். எந்த ஆண்டு? 1944 அவர் எழுதின ஃபர்ஸ்ட் நாடக நூல். தூக்குமேடை நாடகத்தை எழுதியவர் யார்? கலைஞர் மு கருணாநிதி. பகுத்தறிவு பற்றிய பேசிய படம் எது? பகுத்தறிவு பற்றி பேசிய படம் இலக்கியம் பேசியது உளியின் ஓசை. சரியா? பகுத்தறிவு பேசியது எது? நீங்க தான் சொல்லணும். படித்தவர்கள் நீங்க தான், நான் படிக்க வச்சு. பகுத்தறிவு பேசிய படம் சொல்லு. தர்ஷினி இப்பதான் பாக்குது. சொல்ல பகுத்தறிவு பேசிய படம் எது வரும்? மலைக்கல்லனா? பகுத்தறிவு பேசிய படம் மலைக்கல்லன். சமூக கருத்து பேசிய படம் குறவஞ்சா? திரும்பிப்பார். அரசியல் பேசிய படம் குறவஞ்சி. புலியின் ஓசை இலக்கியம் பேசிய படம். அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? 3 4 செகண்ட் ஆப்ஷனா? தமிழ் திரையுலகின் திருப்பு முனைய கதை பராசக்தி படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? கலைஞர் மு கருணாநிதி. கவி அரங்குகளே தனக்கு இடைப்பாற மின்னிழல் சோலைகளான இக்கூற்றை கூறியவர் யார்? கலைஞர் மு கருணாநிதி. பராசக்தி படத்தின் கதை யாருடையது? யாருடையது கதை? கலைஞர் கதை. பாவலர் பாலசுந்தரத்து தான் அது கதை. அதுக்கு தான் இவர் திரைக்கதையை வசனம் என்ன பண்றாரு? எழுதி கொடுக்குறாரு. ராஜகுமாரி படத்தின் முழு வசனத்தையும் கலைஞர் மு கருணாநிதியிடம் எழுத சொன்னவர் யாரு? டி.ஆர். சுந்தரம் தான் எழுத சொன்னார். சரியா? நெக்ஸ்ட் பொருந்தாததை தேர்தல். எது பொருந்தாதது? எது பொருந்தாதது? பொருந்தாதது ஏன்? ராஜாராணி யார் நடிச்சது? அது அப்படி பார்க்க கூடாது. இது எல்லாமே எம்ஜிஆர் நடிச்ச படம் தான். சரியா? இதுல பகுத்தறிவா அல்லது இலக்கியம் பற்றி பேசிய படமா அது போல பாருங்க. அந்த ஆப்ஷன்ல எது தப்புன்னு பாரு. அந்த டேபிள் காலத்துல பாரு. அந்த டேபிள் காலத்துல பகுத்தறிவு பேசிய படங்கள், பெண்ணியம் பற்றி பேசிய படங்கள், அதுல பாரு. அதுல எது இதுல பொருந்தாதுன்னு பாரு. அளவு படிச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றுல ஒண்ணு இருக்குதா? அப்ப சிவாஜி கணேசன் நடிச்ச படம் எதுன்னு பாரு.
ராஜகுமாரி இதுதான் பொருந்தாது. பொருந்தாது இது ராஜகுமாரி. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ இப்பாடல்களில் குறிப்பிடப்படுகிற பழுப்பு நிறம். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் இது. அங்கு வறுமை இல்லாததா. ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவது போல் பல இடங்களில் பாயும் ஆறு தரைவாறு. தண்டலை மயிலில் ஆட என்ற பாடல எந்த நிலத்தின் பெருமையை கம்பர் கூறியுள்ளார்? மருத நிலம். அதுதான் அவனுக்கு மருத நிலம் வீற்றிருக்கும் ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரும். விளக்குகள் ஏற்றியது போல் காணப்பட்ட மலர்களாக கம்பன் குறிப்பிட்டவை எது? தாமரையா? தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னு வரும். கோசல நாட்டில் எதனால் உண்மை இல்லை என கம்பர் குறிப்பிடுகிறார்? ஏனால் உண்மை இல்ல? வறுமையா? அங்க பொய்யுரையே கிடையாது, அதனாலதான் அங்க உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. அங்க பொய்யா யாரும் பேச மாட்டாங்க. வறுமையின்மையால் வன்மை இல்லாத நாடு என்று கம்பர் குறிப்பிடுவது எந்த நாடு? கோசல நாடு. ஏன்னா இந்த முறை இந்த பாட்டு எடுத்துட்டாங்க உங்களுக்கு. சரியா? அந்த பாடல் இப்ப இல்ல. சடைப்பவர்களால் ஆதரிக்க பெற்ற புலவர் யார்? கம்பர். அதனாலதான் 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு கம்பர் தான் பண்ணிருப்பாரு. சடைப்பவர்கள போற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். கும்பகர்ணன் வதைப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் எந்த காண்டம்? யுத்த காண்டம். கீழ்காண்டவற்றில் கம்பர் எழுதாத நூல் எது? ஈட்டி எழுபதுதான் கம்பர் எழுதல. மீதி எல்லாமே யாரும் எழுதுந்த? கம்பர் எழுதுந்து. ஏழமை வேடன் இறந்திலன் இக்கூற்றுக்கு உரியவர் யார்? புகன். கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் வழங்கிய பெயர் ராம அவதாரம். சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர்? இளவேநீர் காலம் என்பர். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் இது? குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். கடலும் கடல் சார்ந்திடம் எவ்வகை நிலம்? நெய்தல் நிலம். மருத நிலத்திற்கு அழகு சேர்ப்பன எது? நீர்நிலைகள். எல் என்பதன் பொருள் யாரு? எல் என்னது? சூரியன். எல் குடல் பாடு ஏற்பாடு அப்படின்னு. எல்னா சூரியன், பாடுனா மறையும் நேரம். 6 பெரும்பொழுதுகளும் எவ்வகை திணைக்குரியவை? எதுக்கு ஒரு 6 பெரும்பொழுதும்? மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகளுமே வரும். கொற்றவை எத்தனைக்குரிய தெய்வம்? பாலை நிலத்துக்குரிய தெய்வம் எது? கொற்றவைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காளின்னு சொல்லுவாங்க. வெற்றியை தருவதற்காக வணங்குபவர்கள். குறிஞ்சி நிலத்துக்குரிய பறை எது? தொண்டகப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய பறை எது? தொண்டகப்பறை. துடிப்பறை வந்து பாலை நிலத்துக்குரியது. மணமுழா வந்து மருத நிலத்துக்குரியது. ஏறுகோட்பறை வந்து முல்லை நிலத்துக்குரியது. சரியா? வரகு சாமை ஆகிய உணவுப் பொருள் எதுக்கு? முல்லை. வெண்ணெல் சென்னல் வந்தா மருதம். மீன் உப்புக்கு பெற்ற பொருள் வந்தா நெய்தல். தேனு கிழங்கு வந்தா குறிஞ்சி. பட்டினம் பாக்கம் ஆகிய ஊர்கள் எவ்வகை திணைக்குரியவை? நெய்தல். ஏன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற பகுதிக்கு பாக்கம் என்றும், கொஞ்சம் தூரமா இருந்தா பட்டினம் என்றும் அழைப்பார்கள். பின்பனி காலம் என்ற பெரும்பொழுது எத்தனைக்குரியது? பின்பனி காலம் பகல் நேரங்கள்ல பொழியும். எதுக்குரியது? பாலை நிலத்துக்கு உரியது. இளவேநீர் காலம் என்பது எது? சித்திரை வைகாசி இளவேநீர் காலம். அகத்திணை பொருள் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? அகத்திணை அன்பின் ஐந்திணையோடு தொடர்புடையது. நுண்ணறிவும் நூலறிவும் உடைய டேஷ் முன் எந்த நுட்பமான சூழ்ச்சியும் நிற்க இயலாது. யாருக்கு முன்னாடியா? அமைச்சர்களுக்கு முன்னாடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் பின்பற்றுபவர்களின் டேஷ் விளங்கும். எது? குடியானது உயர்ந்து விளங்கும். வறுமையை போல் துன்பம் தருவது டேஷ் என்று வள்ளுவர் கூறுகிறார். எது? வறுமைதான். என்ன குறள்? இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்னையே இன்னாதது. மக்களை போலவே இருப்பர் டேஷ் அயவர். அடுத்தது இயல் 6. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். திருப்பதியும் திருத்தணியும். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுவோர் யார்? மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்களின் கேள்வி ஞானம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? திருப்பாதிராப்புலியூர் ஞானியார் அடிகள். தமிழா துள்ளி எழு என்ற துண்டறிக்கையை கடற்கரையில் விநியோகம் செய்தவர் யார்? மாப்போ சிவஞானம். சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்த அமைப்பு எது? படாஸ்கர் ஆணையம்.
சித்தூர் மாவட்டம் ஃபுல்லா கொடுத்தது அப்படியே ஆள் கொண்டு சொல்லிருக்காங்க. இந்த அணை அந்த அணை கரெக்டா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஒரு நினைக்கிறேன். சர்தார் KM பணிக்கர் தலைமையிலான மொழிவாரி ஆணையம். செக் பண்ணு. எங்க தெரியுமா? சிற்ற கல்லூரியில பாரு. சிற்ற கல்லூரியில மானங்குன்றம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட். சர்தார் KM பணிக்கர் தலைமையிலான மொழிவாரி ஆணையம். மாப்போ சிவஞானம் அவர்களின் நேஷனல் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. நேற்று கேட்ட இந்த கொஸ்டின். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போசி அவர்களின் இயற்பெயரை சிவஞானி என்று மாற்றியவர் யார்? சரபையர் தான் மாற்றுறாரு. தமிழகத்தின் வடக்கெல்லை மற்றும் தெற்கெல்லை போராட்டத்தில் பங்கு கொண்ட அமைப்பு எது? என்ன சொல்ற? பேராய கட்சி தான் கொள்கிறது. சென்னை மாகாண மீட்பின் போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? ராஜாஜி. மதராஸ் எஸ்டேட் என்ற பெயர் நீடித்ததை எதிர்த்து உண்ணாநிலை போராட்டம் நடத்தி உயிர் துறந்தவர் யார்? சங்கரலிங்கனா. சரியா? அவர் தான் இறந்தது. மதராஸ் எஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று ஆக்கியவர் யார்? அண்ணாதான் தமிழ்நாடுன்னு சொன்னாரு. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவியேர் மண்மாடு. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் தேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். பாடல் நூல் இது சிலப்பதிகாரம். காருகர்னா நெய்பவர். இல்ல நெசவாளர் இருந்தாலும் சரிதான் ஆன்சர். பாடல் அமைந்துள்ள மோனை சொல். மோனை என்னது? பகர்வனர் பட்டினம். இப்பாடில் காணப்படும் நறுமண பொருள் இது ஆரம் அகில். ஆரம்னா சந்தனம், அகில்னா வாசனை திரவியம். பாடல் அமைந்துள்ள எதுகை சொல். பட்டினும் கட்டினும். 15 கீழ்கணக்கு நூல்கள் நாலடியார். இவ்விலக்கியங்களில் இருக்கும் தமிழ் எண்களை கண்டறிக. இல்ல தமிழ் என்ன? 15 கீழ்கணக்கு எத்தனா? 18. நாலடியார் எத்தனா? 4. அப்ப என்ன ஆன்சர் சொல்லு? கா ஆ சா. சிலப்பதிகாரத்தில் டேஷ் காதைகள் உள்ளன? 30 காதைகள். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இப்பாடல் நூல் எது? சிலப்பதிகாரம். கூற்று. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். காரணம், கோவலன் மாதவியின் மகளான மணிமேகலை பற்றிய மணிமேகலை என்ற காப்பியம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாகும். ரைட்டா? கூற்று ஆப்ஷன் சொல்லு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோடியிடம் கூறியவர் யார்? சீத்தலை சாத்தனார். கோவலனையும் கண்ணகியும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார்? கவுந்தி அடிகள். அவங்க யாரு? ஒரு பெண் சமண துறவி. சரி, ஞாபகம் வச்சுக்கோ. கோவலனையும் மாதவியையும் கவுந்தி அடிகள் மதுரைக்கு அழைத்து சென்ற பாதை என்ன பாதை? சிறுமலையின் வலப்பக்கம் போனாங்களா, சிறுமலையின் இடப்பக்கம் போனாங்களா, இரண்டிற்கும் இடைப்பட்ட பெருவழியில போனாங்களா, வைகையின் தென்கரை பக்கம் போனாங்களா? இரண்டிற்கும் இடைப்பட்ட பெருவழி. மதுரையில் இருந்து கண்ணகி டேஷ் என்று டேஷ் என்னும் இடத்தை அடைந்தார். எங்க போய் எங்க அடைந்தார்? திருமால் குன்றம் சிறுமலை என்கின்ற இடத்தை அடைந்தார். ஏன்னா உறையூர் வந்தாலும் ஆன்சர் சரியா? திருமால் குன்றத்தின் வேறு பெயர் என்னது? அழகர் மலை. சுருளி மலை என அழைக்கப்படுவது எது? நெடுவேல் குன்றம் தான் எது? சுருளி மலை என்று அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்துல நூல்வெளிக்கு மேல இருக்கும், செக் பண்ணிக்கோ. சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர் என்னது? உரையிட்ட பாட்டுடை செய்யும். பௌத்த காப்பின்னு எதை குறிக்கும்? மணிமேகலையை குறிக்கும். மணநூல்னா சீவக சிந்தாமணியை குறிக்கும். சரியா? சிலப்பதிகாரத்தில் மறுவுற்பாக்கம் அமைந்துள்ள காதையின் பெயர் எது? இந்திர விழா ஊரெடுத்த காதை. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள மறுவுற்பாக்கம் அமைந்துள்ள நகரம் எது? புகார் நகரம். காழியர்னா யாரு? காழியர்னா பிட்டு வணிகர். ஊவியர்னா அப்பம் சுடுபவர். ஆட்டியர்னா கல் விற்பவர். வரதவர்னா மீன் விற்பவர். அப்ப என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட். உமனர்னா யாரு? உப்பு வணிகர். வாசவர்னா வெற்றிலை வணிகர். வாசவர்னா நறுமண பொருள்கள் விற்பவர். ஓசுனர்னா எண்ணெய் வணிகர். அப்ப என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட். கஞ்சம்னா என்ன பொருள்? கஞ்சம்னா வெண்கலம். ஆரம்னா சந்தனம். கிழினா துணி. துகீர்னா பவளம். அப்ப என்ன ஆன்சர்?
ஃபர்ஸ்ட் ஆன்சர். துன்னக்காரர் என்பதன் பொருள் என்ன? துன்னக்காரர்னா யாரு? தையல்காரர். சரியா? தச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கில்லி நாடு குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் எது? சேர நாடு, சோழ நாடு. ஹெலன் கெல்லரால் பாராட்ட பெற்றவர் யார்? MS சுப்புலட்சுமி. இந்திய நாட்டின் மிக உயரிய விருது எது? தாமரை செவ்வனி விருது. சாகித்ய அகாதமி விருதினை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். என்ன நூலுக்காக வாங்கினாங்க? வேருக்கு நீர். சாரி, இந்திய மாமணி விருது. உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதர் ஆரம்பித்த நோக்கம் எது? வேளாண் இல்லாத காலத்திலும் உழவர்களுக்கு வருமானம் கிடைக்க ஏற்பாடு செய்வது. மதுரை சின்ன பிள்ளைக்கு விருது வழங்கிய பிரதமர் யாரு? வாஜ்பாய். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளன்று MS சுப்புலட்சுமி பாடிய மீராவின் பாடலை ஒளிபரப்பிய வானொலி நிலையம் எது? சென்னை வானொலி நிலையம். ராஜம் கிருஷ்ணன் டேஷ் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். வேருக்கு நீர். கூட்டு குஞ்சுகள் என்ற புதினம் யாரை பற்றி எழுதப்பட்டது? யார் பற்றி எழுதப்பட்டது? தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்ட குழந்தை தொழிலாளர்களை பற்றி. பால சரஸ்வதியின் பரதநாட்டியம் முதலில் அரங்கேற்றப்பட்ட இடம் எது? காஞ்சிபுரம். எத்தனை வயசுல? 7 வயதுல. MS சுப்புலட்சுமியிடம் மீராவின் பாடலை பாட சொன்னவர் யார்? காந்தியடிகள். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்ட. ஆணிரைகளை கவர்ந்து வருவதை குறிப்பிடும் புறத்திணை எது? வெச்சி. மீட்டல் கரந்தை. ஆணிலை மீட்க செல்பவர்கள் கரந்தை பூவை சோடிட்டு போறாங்க. மாட்டரசின் கோட்டையை கைப்பற்ற செல்வதை குறிப்பிடும் புறத்திணை எது? கோட்டை கைப்பற்றது ஒழிஞை திணை. போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூ எது? வாகை. வாகைனாலே வெற்றின் அர்த்தம். மாட்டரசின் கோட்டையை கைப்பற்ற செல்வதை குறிப்பிடும் புறத்திணை எது? நொச்சி பூ. ஒரு தலை காமம் என்பது கைக்கிளை பெருந்தனையா? கைக்கிளை. பாடான் திணை என்பது ஆண்மகனின் ஒழுகலாறுகளை கூறுவது. மன்னனது போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளை பாடும் திணை என்ன திணை? பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனின் ஒழுக்கம், கல்வி, வீரம், புகழ் ஆகியவற்றை பாடுவது. சரியா? அன்பின் ஐந்திணை என்பது அகப்பொருள். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த போது டேஷை சொத்தாக கருதினர். ஆணிரைகளை. ஆணிரைனா மாடுகளை தான் செல்வமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. அடுத்தது இயல் 7. அறநெறி காலம் என்பது சங்க காலம். சங்க காலம் சங்ககாலத்துக்கு பிந்தைய காலமா? சங்க காலத்துக்கு பிந்தைய காலம் தான் என்னது? அறநெறி காலம். நேற்று சங்க இலக்கியத்தான் நெடுவின வர படிச்சிருக்கீங்க. அறநெறி காலங்கள் டேஷ் சார்ந்தவை. அறநெறி காலங்கள் சமயம் சார்ந்தவை. துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்ன அவயம்? என்ன அவயம்? மதுரை அவயம். 18 டேஷ் அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது. எந்த அரசனுடைய கொடைப்பதிவு? சேர அரசன். 18 வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ. முழுக்க முழுக்க சேர அரசரை பத்தி மட்டும் பாடப்பட்ட நூல் தான் இல்லையா? 18. சரியா? ஞாபகம் இருக்கட்டும். டேஷ் இலக்கியங்கள் கொடை இலக்கியங்கள் ஆகும். ஆட்சிப்படை இலக்கியங்கள் என்ன இலக்கியம்? கொடை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வத்து பயனை ஈதல் என்று புறநானூற்றில் பாடியவர் யார்? நக்கீரர். புறநானூற்றில் டேஷ் என்ற புலவரின் கொடைத்தன்மை கூறப்பட்டுள்ளது. எந்த புலவர்? யார்? பெருஞ்சித்திரனார். அரசர்கள் மட்டும் கொடை கொடுக்கல, புலவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? கொடை கொடுத்தனர். சீனாவிற்கு சென்று பௌத்த சமய தத்துவங்களை போதித்த போதி தர்மர் டேஷ் மாநகரத்து சிற்றரசர். காஞ்சி மாநகரத்து சிற்றரசர். குமணனின் கொடைத்தன்மையை பாடியவர் யார்? பெருந்தலை சாத்தனார். அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது எது? புறநானூறு. போதி தர்மன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஜென் தத்துவம் எந்த சமய தத்துவத்தின் அடிப்படையில் தோன்றியது? பௌத்த மதம். போதி தர்மருக்கு எங்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது? சீனா. சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் டேஷ் முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன. யார பற்றிய? அரசர்களை முதன்மைப்படுத்தி. தாவோயியம் என்ற கோட்பாடு டேஷ் நாட்டை சார்ந்தது? சீனா நாட்டை சார்ந்தது.
பூக்கையை குவித்து பூவே புரிவடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார்? கருணையன் எலிசபெத்துக்காக. பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுதி இறங்கி தேம்ப. பாடநெறிகளில் சொற்களின் பொருளை தெரிவு செய்ய. காணனது காடு, தேம்பனா வாட அப்படின்னு அர்த்தம். தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் என்னது? கிபி 17ஆம் நூற்றாண்டு. வீரமாமுனிவர் டேஷ் மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். எத்தனை மாசத்துல? 3 மாதமா? 2 மாதம் வரும். செக் பண்ணு. தேம்பாவணியில சந்தா சாகிப்னு ஒரு பேராப்புக்கு மேல பாருங்க. தேம்பாவணி பேக் சைடு 2 மாதம். 2 மாதங்கள் தான். 2 மாதங்கள் என்ன பண்ணாரு? உருதை கற்றுக்கொண்டவர். சந்தா சாகிப் ஆட்சி செய்த பகுதி எது? அப்ப அவர் எந்த பகுதி ஆட்சி செய்தாரா? திருச்சி. இஸ்மாத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன? தூய துறவி. இஸ்மாத் சன்னியாசி என்ற பட்டத்திற்குரியவர் யார்? வீரமாமுனிவர். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? அருளப்பர். தேம்பாவணி உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? 36. வாய்மை அணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி என்ன அணி? உருவகணி. இது பழைய புத்தகத்துல இருந்தா புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வேணா. சரியா? தேம்பாவணி என்பது என்னது? அது ஒரு காப்பியம். சதுர அகராதி என்பது அகராதி நூல். தொன்னுள் விளக்கம் என்பது இலக்கண நூல். பரமார்த்த குருகதை என்பது நகைச்சுவை இலக்கியம். இது எல்லாத்தையும் எழுதுந்து யாரு? வீரமாமுனிவர். அப்ப என்ன ஆன்சர் இது? ரைட்டா? 3142. இஸ்மாத் சன்னியாசி என்று டேஷ் சொல்லாகும். பாரசீகம். இஸ்மாத் சன்னியாசி என்று என்ன சொல்ல? பாரசீக சொல். கருணையன் தான் எதை மட்டும் அறிந்துள்ளதாக கூறி எழுதார்? எதை மட்டும் அறிந்துள்ளான்? படி சொல்லுவோம். தன் தாய் கையால் காட்டிய வழி மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது சொல்றாரு. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் இது ஒரு சிறு இசை. திருமந்திர திருவருளை பெற ராமானுஜர் எத்தனை முறை திருக்கோட்டியூர் வந்தார்? 18 முறை வந்தார். ராமானுஜருக்கு திருமந்திர திருவருளை உபதேசித்தவர் யார்? பூரணர். ராமானுஜர் திருமந்திரத்தை யாருக்கு உபதேசித்தார்? பொதுமக்களுக்கு உபதேசித்தார். பரம ஆச்சாரியார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆளவந்தார். பரமாச்சாரியார் யாரு? ஆளவந்தார். ஆளவந்தார் தான் அந்த மந்திரத்தை பூரணர் கிட்ட சொல்லிருப்பாரு. பூரணர் தான் அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்றாரு? ராமானுஜர் கிட்ட சொல்றாரு. ராமானுஜர் அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்றாரு? திருக்கோட்டியூர்ல இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாரு. அந்த மந்திரம் பேர் தான் திருமந்திர பேர் தான். அந்த மந்திரம் சொல்ல திருமகளுடன் கூடிய நாராயணனை புகலிடமாக கொள்கிறேன். போன முறை யாருமே எழுதல, ஒரு சில பேர் எழுதினார். எம்பெருமான் என்று ராமானுஜரை அழைத்தவர் யார்? பூரணர் தான் சொன்னாரு. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையில் அமைந்த பாவினம் என்னப்பா? அகவற்பா. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. அகவல் ஓசை பாவுக்கு எது? ஆசிரியப்பா. திருக்குறளிலும் நாலடியாரிலும் அமைந்துள்ள பா என்னப்பா? வெண்பா. சங்க இலக்கியங்கள் பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் அமைந்த பாவகை இது எல்லாமே அகவற்பா தான். சங்க இலக்கியம் வந்தாலே கண்ண முடி நீ அகவற்பான்னு சொல்லலன்னு சொல்லலாம், ஆசிரியப்பான்னு சொல்லலாம். தூங்கோலோசை என்பது உயர்ந்து தாழ்ந்து வருவது. நேர் நேர் தேமா. தார் ஓரசைச்சீராய் பண்ணா நாள். மூவசை சீர்களில் இறுதியாக நேர் என்று அமைந்தால் அது நாய்ப்பாடு என்ன? காய்ச்சலா? மூவசை சீர்களில் இறுதியாக நேர் என்று அமைந்தால் அது நாய்ப்பாடு காய்ச்சல். ரைட்டு தான். ஈற்றசை சீர் காசு என்ற வாய்ப்பாட்டை பெற்றால் அதில் அமைந்திருக்கும் ஓரசை சீர் எது? காசுக்கு என்ன வரும்? நேர்பு. நிறை நிறை கருவிலம். பா டேஷ் வகைப்படும். என்னன்னு? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை என்ன ஓசை? அகவல் ஓசை. கலிப்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசை. கலிப்பாவுக்கு துள்ளல், வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் வரும். அகவற்பா என்பது ஆசிரியப்பா. காணடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடர் எது? கால் உடை, காலால் உடைத்தல். இதோட 7 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்து விட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.